ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய சந்திர கிரகணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது வரப்போகுது. செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 6:11 மணிக்கு தொடங்கி 10:17க்கு இந்த கிரகணம் முடிவடையுது. இந்த கிரகணம் முடிகிற நேரம் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டோ அல்லது ஸ்கேனோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வெளியே போயிட்டு வரலாம். உங்களை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கூர்மையான பொருட்களை இந்த நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கத்தி, கத்திரிக்கோள், அருவாள் மனை இந்த மாதிரியான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். காலையில் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப காலையிலே பொரிச்ச ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். பூரி இந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் லைட்டாக இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். மற்றபடி நீங்கள் சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற பொருளெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த கிரகண நாளில் நீங்கள் வீட்டில் சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடணும். காய்கறி நறுக்கிறதுக்கெலாம் ஹெல்ப்புக்கு உங்கள் வீட்டில் உள்ள யாரையாச்சும் காய்கறி நறுக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக சாப்பிடணும். அதனால் நீங்கள் சாப்பிட்றதையோ தண்ணி குடிக்கிறதையோ ஸ்கிப் பண்ணக்கூடாது. கிரகண நேரத்தில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். பெட்டராக நீங்கள் தூங்கிடுறது இன்னுமே பெட்டர். ஏன்னா அந்த 4.5 மணி நேரம் ஈஸியாக கடந்து போகும். தேவையில்லாத பயமெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இல்லையா? சார்ஜ் போட்டுக்கிட்டோ லேப்டாப்பையோ அல்லது மொபைல் ஃபோனோ யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக சார்ஜ் போட்டுக்கிட்டு மொபைல் ஃபோன் நம்ம பேசக்கூடாது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ள கதவு ஜன்னலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது இன்னுமே பெட்டர். ஜன்னலில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கலாம். தேவையில்லாமல் சன்லைட் உங்கள் மேலே படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஒரு சில துளசி இலைகளோ அல்லது வேப்பங்குழந்தோ இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டு குடிக்கிறது இன்னுமே நல்லது. குளிக்கிற தண்ணியில் கூட நீங்கள் இந்த இலைகளை போட்டு வச்சுட்டு குளிக்கலாம். கிரகணம் முடிஞ்சதும் கட்டாயமாக குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். சில பேருக்கு நான் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கிரகணம் ஏற்பட்டதுனால தான் குழந்தைக்கு கை கால் ஊனமாக இருக்காங்க, பிறவி குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்ததுனால இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க சொன்னதின் பேரில் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான பதில் நான் கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.